10th plus 2 வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். ஹில்ஸ்ல தான் growth ஆகும். யூஸ்ரேஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையான டெலிசியஸ் ஃப்ரூட்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெடிசினல் பிளான்ட். மெடிசினல் பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அட்ரோபா பெல்லடோனா அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, டெட்லி நைட்ஷேட் பிளான்ட். இது வந்து எதுலேருந்து பிரித்து எடுக்கிறாங்க அப்படின்னா ரூட்லேருந்து பிரித்து எடுக்கிறாங்க. ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எ பவர்ஃபுல் அல்க்ளாய்டு அட்ரோபின் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அப்டைன் ஃப்ரம் த ரூட் யூஸ்டு இன் பெல்லடோனா பிளாஸ்டஸ் டிஞ்சர் தயாரிக்கிறதுக்கு, ரிலீவிங் பெயின் அண்ட் ஆல்சோ ஃபார் த டைலட்டேட்டிங் பியூப்பிள்ஸ் ஆஃப் த ஹை ஃபார் த ஐ டெஸ்டிங்க்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அட்ரோபா பெல்லடோனா சொல்லக்கூடிய அதுதான் தயாரிக்கிறாங்க. ஓகே. இப்போ நீங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இந்த ரிலீஃப் இந்த பெயின் பாம்லாம் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா. இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விக்ஸோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் ஒரு அமிர்தாஞ்சு இந்த மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பெயின் இருக்கக்கூடிய இடத்துல அப்ளை பண்ணுறேன்னு வச்சிங்களேன். அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எரிச்சலை உண்டாக்கும். சரிங்களா. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த புஞ்சன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு இதுதான் நமக்கு வந்து முக்கியமான ஒரு சப்ஸ்டன்ஸ். அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அட்ரோபா பெல்லடோனான்னு சொல்லக்கூடிய பிளான்ட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதாவது அந்த சப்ஸ்டன்ஸுக்கு என்ன பேர் அப்படின்னா அட்ரோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். அடுத்தது டாட்டுரா ஸ்ட்ராமோனியம் ஊமத்தை. த லீவ்ஸ் அண்ட் ரூட்ஸை பயன்படுத்துகிறாங்க. ஸ்ட்ராமோனியம் ட்ரக்ஸ் அப்டைன் ஃப்ரம் த லீவ்ஸ் அண்ட் ரூட் ஆஃப் இஸ் யூஸ்டு இன் ட்ரீட் ஆஸ்துமா அண்ட் ஊஃபிங் காப்புக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை அதிகமான அளவில் பயன்படுத்துகிறாங்க. சரியா. அந்த நம்ம எடுத்துக்கூடிய ஆஸ்துமா அளவில் எடுத்துக்கூடிய அந்த ஹின்கேலர் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து எதில் தயாரிக்கிறாங்க அப்படின்னா இந்த டாட்ரா மெட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்டோட ரூட் அண்ட் லீவ்ஸ்லேருந்து தான் தயாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வறட்டு இருமல் இருக்கக்கூடியதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து டேப்லெட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் நமக்கு வந்து சொலானம் ட்ரைலோபேட்டம் தூதுவேலை அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லையா. இப்போ நம்ம வந்து சளி காய்ச்சல் அப்படின்னால என்ன பண்ணுவோம் நம்ம அதிகமாக சொலானம் ட்ரைலோபேட்டம் தூதுவேலைன்னு சொல்லக்கூடியதை நம்ம எடுத்துக்குவோம். என்னென்னலாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா லீவ்ஸ் ஃப்ளவர் அதில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எடுத்துக்கிறோம். யூஸ்டு இன் ட்ரீட் காஃப் வறட்டு இருமல்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை பயன்படுத்திக்குவோம். அதுக்கு அடுத்தது வைத்தானியா சாம்னிஃபெரா அமுக்ராம் கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரூட் இருக்கு இல்லைங்களா, அந்த ரூட்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கர்ரிங் காஃப் அண்ட் த ருமேட்டிசம் மூட்டு வலின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இருமலுக்கும் மூட்டு வலிக்கும் என்ன பண்ணுறாங்க இதில் ஒரு தைலம் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுதான் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பயன்படுத்துவாங்க. அடுத்தது டொபாக்கோ. நெக்ஸ்ட் நமக்கு என்ன அப்படின்னா டொபாக்கோவோட கேரக்டர். இப்போ நிக்கோட்டியானா டொபாக்கோ லீவ்ஸ் ஆர் ட்ரைவ்டு அண்ட் மேட் இன்டு த டொபாக்கோ. இதில் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா யூஸ்டு இன் சிகரெட், பீடி, ஹுக்கா, பைப்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் ஃபார் chewing அண்ட் த ஸ்னாப்பிங். ஆல்கலாய்டு லைக்ஸ் த இதில் என்ன இருக்குது அப்படின்னா நிக்கோட்டின், நார் நிக்கோட்டின், அனபேசின் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ் இருக்கிறதுனால தான் இது என்ன பண்ணுது இந்த கேன்சர் மாதிரிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வருது. ஓகேங்களா. அப்போ அந்த கேன்சர் மாதிரி வரதுக்கான இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் என்ன காரணம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நிக்கோட்டின், நார் நிக்கோட்டின், அனபேசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் காரணம். ஓகேங்களா. இது எந்த பிளான்ட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா நிக்கோட்டியானா டொபாக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அடுத்தது இதில் ஆர்னமெண்டல் பிளான்ட் அதாவது அழகுக்காக வளர்க்கக்கூடிய தாவரங்கள். செஸ்ட்ரோம் டியூரம் அப்படின்னு சொல்லக்கூடியது டே ஜாஸ்மின், செஸ்ட்ரோம் நிக்கோட்ரம் அப்படின்னு சொல்லக்கூடியது நைட் ஜாஸ்மின், நிக்கோட்டியானா அலாட்டா, பியூட்டினியா ஹைபிட்ரா, சைசந்தஸ் பின்னேட்டஸ், புர்குமெனிசா பீசிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிள் ட்ரம்பட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ட்ரம்பட் அந்த காலத்தில் வந்து ட்ரம்பட் வாசிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி நீளமான ஒரு பூ மாதிரி இருக்கும். அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த ட்ரம்பட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்டை யூஸ் பண்ணுறோம். இது எந்த ஃப்ளவர் அப்படின்னா புர்குமெனிசா அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர். ஓகேங்களா. சரி. இதில் வந்து முக்கியமான ஆர்னமெண்டல் பிளான்ட்டு அவ்வளோதான். அதுக்கடுத்து நம்ம கொடுத்துருக்கிற ஃபேமிலி என்ன அப்படின்னா மோனோகாட் ஃபேமிலி. அதுக்கடுத்து நம்ம கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா மோனோகாட் ஃபேமிலி. ஓகே. இப்போ மோனோகாட் ஃபேமிலியில் நமக்கு ஒரே ஒரு பீசஸ் தான் கொடுத்துருக்காங்க, லில்லியேசி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அல்லது லில்லி ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு ஆனியன், கார்லி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபேமிலியில் தான் நமக்கு வரும். ஃபஸ்ட்டு இதில் வந்து நமக்கு பெந்தமட்டுக்கு ஒரு கிளாஸிஃபிகேஷன் பார்க்கணும். கிளாஸ் மோனோகாட்லிடன், சீரீஸ் கொரனேசி,
ஆர்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லில்லியேல்ஸ், ஃபேமிலி வந்து லில்லியேசி. ஓகே, சரி. இதில் வந்து நமக்கு மெயினாக வந்து டயகனிசிஸ் ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த பெரனியல் ஹெர்பு ஆஃபன் வித் த பல்பஸ் ஸ்டெம், ரைசோம், ரேடிக்கல் லீவ்ஸ், பீரியாந்த் ஷோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பீரியாந்துங்கிற கேரக்டர் வருது. இப்போ பீரியாந்த்னா என்ன அப்படின்னா அன்டிஃப்ரென்ஷியேட்டட் கேலிக்ஸ் அண்டு கொரலா. கேலிக்ஸு கொரலான்னு நம்ம என்ன பண்ண முடியாது, தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது. அந்த கேரக்டருக்கு தான் என்ன பேருனா பீரியாந்துன்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி ஸ்டாமன், எத்தனை ஸ்டாமன் இருக்கும் அப்படின்னா 6 ஸ்டாமன் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஸோ ஓவரி சுப்பீரியர். இதோடைய இம்பார்ட்டன்ட் ஜென்ரல் கேரக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு மெயினாக த லில்லியேசி ஆர் ஃபேர்லி லார்ஜ் ஃபேமிலி கம்ப்ரைசிங் அபவுட் டு த 15 genera and 550 species. Members of the family are widely distributed over most part of the world. இதில் மெயின் கேரக்டர் ஹேபிட் பாருங்கள். அப்போ ஹேபிட்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி பெரனியல் ஹெர்பு persistent by means of a symbodial rhizome, polygonatum by a bulb of lilium, calm, colchicum, shrubby or tree-like yucca and dracena, woody climber, the climbing with the help of stipular tendril in Smilax, tree in the Xanthoria succulent in aloe vera plant இருக்கு இல்லையா, இதுவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லில்லியேசி ஃபேமிலியில் தான் நமக்கு வரும். அடுத்து ரூட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா அட்வென்சிஸ் அண்டு ஃபைபர்ஸ் அண்டு த டைப்பிக்கலி கான்ட்ராக்டல். ஸ்டெம் பொறுத்த வரைக்கும் ஸ்டெம் யூஸ்வலி பல்பஸ், ரைசோட்டோமஸ், இன் சம் ஏரியல் எராக்ட் இன் ட்ரசினா. இந்த கிளம்பிங்க்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்மைலக்ஸ். ஆக்சுவலாக அந்த ஸ்மைலக்ஸ் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் டைகாட்டோட பிளான் கேரக்டர் எல்லாமே இதில் அரேஞ்ச் ஆகிருக்கும். சரிங்களா? அப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா டைகாட் பிளான்ட்டோட ரிசம்பிள் கேரக்டர் எல்லாமே எதில் இருக்கும் அப்படின்னா ஸ்மைலக்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இன் ரஸ்கஸ் த அல்டிமேட் the branches are modified to the pillow cladoid. Asparagus stem is modified to the cladoid. The leaves are reduced to the scale. என்னவா மாறி இருக்குன்னா ஸ்கேலாக மாறி இருக்கும். சரி, இதில் வந்து leaves are radical lilium or காலைன். எக்ஸாம்பிள் வந்து ட்ரசீனா. 1 mark கொஷனில் கேட்பாங்க. யூஸ்வலி ஆல்டர்னேட் ஆப்போசிட் இன் chlorhiza. Sometimes the fleshy and hollow, reduced to the scale, ruscus and asparagus. The venation in parallel. மோஸ்ட்லி வந்து நமக்கு மோனோகாட்னால என்ன வேனேஷன் இருக்கும் அப்படின்னா பேரலல் வேனேஷன் தான் இருக்கும். ஆனால் எக்ஸப்ட் ஸ்மைலக்ஸ், ஏன்னா உனக்கு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஸ்மைலக்ஸ் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு டைகாட்டோட கேரக்டர் இருக்குன்னு சொல்லியிருக்கு இல்லையா. அப்போ எக்ஸப்ட் ஸ்மைலக்ஸ் பிளான்ட்டில் மட்டும் என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ரெட்டிகுலேட்டட் வேனேஷன் சொல்லக்கூடியது ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, அப்போ இது ஸ்மைல கொஷின் கேட்பாங்க. ரெட்டிகுலேட்டட் வேனேஷன் இருக்கக்கூடிய மோனோகாட் பிளான்ட் எது அப்படின்னா ஸ்மைலாக்ஸ். The leaves are usually exstipulate and smilax the 2 tendrils are erased from the base of the leaf, which is are considered to the modified to the stipules. Next, inflorescence oda character. The flowers are usually born in a simple branched raceme. In asphodels, spike வந்து பார்த்தீங்கன்னா அலோவேரா அப்படின்னு எடுத்துகிட்டு வச்சுங்களேன். அப்போ அதோட ஸ்பைக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹியூஜ் டெர்மினல் பேனிக்கல் எக்ஸாம்பிள் வந்து யுகா. சாலிட்டரி அண்ட் ஆக்சிலுக்கு எக்ஸாம்பிள் வந்து குளோரிஸ் சூப்பர்பா. சாலிட்டரி அண்ட் டெர்மினலுக்கு எக்ஸாம்பிள் டுலிபா. ஓகேங்களா? இதில் கண்டிப்பாக நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி கொஷின் கேட்பாங்க. இன்ஃப்ளோரசன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 mark கொஷின் எதிர்பார்க்கலாம். த ஃப்ளவர்ஸ் ஆர் யூஸ்வலி born in the simple or branched raceme. ஆஸ்போடல்ஸ் ஸ்பைக் வந்து அலோ, ஹியூஜ் டெர்மினல் பேனிக்கல் அப்படின்னா யுகா. சாலிட்டரி அண்ட் ஆக்சிலரி அப்படின்னா குளோரிஸ் சூப்பர்பா. சாலிட்டரி அண்ட் டெர்மினல் அப்படின்னா டுலிபா. ஃப்ளவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ளவர்ஸ் ஆர் ஆஃபன் ஷோ எ பெடிசிலேட், பூ காம்பு இருக்கும். பிராக்டேட் யூஸ்வலி இன் இ பிராக்டிலேட் எக்ஸப்ட் டேனிலியா அண்ட் லிலியம்.
bisexual actinomorphic trimerous flower hypogynous rarely in unisexual. அப்போ யூனிசெக்சுவல் இருக்கக்கூடிய கேரக்டர் எது அப்படின்னா ஸ்மைலெக்ஸ் தான். மற்றதெல்லாம் என்ன இருக்கும், பைசெக்சுவல் கேரக்டர் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அண்டர் டயசியஸ். ரேர்லி டெட்ராமரஸ் எக்ஸாம்பிள் வந்து மேனாந்தியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸ்லைட்லி ஜைகோமார்பிக் எக்ஸாம்பிள் வந்து லில்லியம். இதை பீரியத்தை பொறுத்த வரைக்கும் the tepals 6 biseriate arranged in the 2 whorls of the 3 each. Apotepals are the rarely in syntepalus as is a allow. Usually petaloid or sometime sepaloid நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். Add tepals of the outer wall is anterior in position. எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும், ஒவ்வொரு டெப்பல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேல் நோக்கி அரேஞ்ச் ஆயிருக்கும். அடுத்தது வால்வேட் ஆர் இம்ப்ரிகேட் ஆஸ்டிவேஷன் இருக்கும். டெப்பல்ஸ் மோர் தென் 6 இன் பாரிஸ் குவாட்ரிஃபோலியா. அடுத்து ஆண்ட்ரிஸ்தோட கேரக்டர். ஆண்ட்ரிஸ்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டாமன் 6 அரேஞ்ச்டு இன் த 2 whorls. ஸ்டாமன் எப்படி இருக்கு நமக்கு வந்து இந்த இடத்துல ஸ்டாமன் வந்து 6 இருக்கும். ஆண்ட்ரிஸ்தை வரைக்கும் ஸ்டாமன் எத்தனை இருக்கும் 6. 2 whorls in 3 each. Rarely stamens are 3 in Ruscus, 4 in Menanthemum or up to 12. Apostaminous opposite to the tepals. Sometime epicephalus. Epitephalus தான் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். Flamant, Dixnit or conate. Anthers are dithecus, basi fixed or verticillate. Extros or intros. Dehiscing usually by the vertical slit. இந்த சம்டைம் த டெர்மினல் ஃபோர்ஸ் ஆர் ரேர்லி இன் சின்ஸ்டாமனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் ப்ரெசென்ட்டாக இருக்குது. எதில் அப்படின்னா ரஸ்கஸில். அடுத்தது கைனிஸ்தோட கேரக்டர். கைனிஸ்தை பொறுத்த வரைக்கும் ட்ரை கார்புலரி சின்கார்பஸ். த ஆட் கார்பஸ் யூஸ்வலி ஆன்டீரியர் ஓவரி superior. Trilocular with the 2 rows of the numerous ovule on the axial placentation. Rarely unilocular with the parietal placentation. Style usually 1, stigma 1 or 3. Rarely the ovary is inferior hemodorum. Nectar வந்து பார்த்தீங்கன்னா தேன் சுரப்பின்னு சொல்லக்கூடியது. Secreting in septal glands are present in a ovary. இது கொஷின் கேட்கலாம். இப்போ நம்ம நெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா segregating in septal glands are present in ovary. ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரூட் வந்து யூஸ்வலி இன் செப்சிடல் ஆர் லாக்டிசிலோட கேப்சூல். பெர்ரி ஆஸ் இன் அஸ்பராகஸ் அண்ட் ஸ்மைலக்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ ஜென்ரல் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் 1 மார்க் கொஸ்டின் மட்டும் தான் கேட்பாங்க. சரிங்களா, அதில் வந்து நமக்கு வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. அதனால் மெயினாக என்ன பண்ணுங்க அப்படின்னா அதில் 1 மார்க் கொஸ்டின் மெயினாக பார்த்து வச்சுங்க. அப்போ இதில் பேஸ் பண்ணி நமக்கு வந்து 5 மார்க் கொஸ்டின் எதில் கேட்பாங்க அப்படின்னா பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து தான் 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா அல்லியம் சிப்பா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, அதாவது ஆனியன் இருக்கக்கூடிய ஃபேமிலி அல்லது கார்லி இருக்கக்கூடிய கேரக்டர். ஃபஸ்ட்டு ஹேபிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா அல்லியம் சிப்பாவுக்கு பெரனியல் ஹெர்பி வித் த பல்ப், ரூட் ஃபைபரஸ் அட்வென்சிஸ் ரூட் சிஸ்டம், ஸ்டெம் அண்டர் கிரவுண்ட் பல்ப், லீஃப் வந்து எ க்ளூஸ்டர் ஆஃப் ரேடிக்கல் லீவ்ஸ், emerges from the underground bulb, cylindrical and fleshy, having a sheathy leaf base with the parallel venation. ஓகேங்களா, என்ன வெனேஷன் இருக்குது நமக்கு வந்து பேரலல் வெனேஷன் சொல்லக்கூடியது ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஹேபிட் கேட்பாங்க. ஹேபிட் என்னது நமக்கு பெரனியல் ஹெர்ப் வித் த பல்ப். ரூட் அப்படின்னா ஃபைப்ரஸ் அட்வான்சிஸ் ரூட் சிஸ்டம். ஸ்டெம் அப்படின்னா அண்டர் கிரவுண்ட் பல்ப். லீஃபை பொறுத்த வரைக்கும் க்ளூஸ்டர் ஆஃப் த ரேடிக்கல் லீவ்ஸ் emerges from the underground bulb. அதே மாதிரி cylindrical and flushy, having the sheathy leaf base with a parallel venation. நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா லீஃபில் என்ன இருக்கும் நமக்கு parallel venation சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். இன்ஃப்ளோரசன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஸ்காப்ரகஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. திஸ் இன்ஃப்ளோரசன்ஸ் ஆக்சிஸ் பெடங்கில் arising from the ground bearing a cluster of the flower as it is affects. The pedicels are equal length arising from the apex of the peduncle which bring all flower at the same level. அப்போ நீங்கள் ஆனியன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, அப்போ எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரா ஒரே சேம் லெவலுக்கு நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா வந்துடும். ஓகேங்களா, ஃப்ளவர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் ஒயிட்
bractate, ebracteolate, pedicellate, complete, trimerous, actinomorphic and hypogynous. Flowers are protandrous. என்ன நமக்கு வந்து protoandrous அப்படின்னு சொல்லக்கூடியது இது நமக்கு வந்து ஃப்ளவர்ஸோட கேரக்டர். ஓகே, அப்போ ஸ்மால் ஒயிட் bracteate, ebracteolate, pedicellate flower, complete trimerous flower, actinomorphic and hypogynous condition. Flowers எப்படி இருக்கு? are protoandrous. பீரியத்தை பொறுத்த வரைக்கும் tepals 6 white arranged in the two whorls of the three each. Syntepalus showing the valvate aestivation. என்ன aestivation கேட்பாங்க? valvate aestivation. Anthracite பொறுத்த வரைக்கும் stamen 6 arranged in the two whorls of the three each. அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா 3+3 அப்படிங்கிற மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும். எபிபெட்டலஸ் அப்போஸ்டாமினஸ் ஃப்ரீ அண்ட் ஆப்போசிட் டு த டெப்பல்ஸாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஆந்தர்ஸ் டைத்திகஸ் பேசி ஃபிக்ஸ்டு இன்ட்ரோஸ் அண்ட் த டெகிசன் டு த லாங்கிடியூடினலி. நீல வாக்கில் என்ன பண்ணும் அப்படின்னா வெடித்து சீடை வந்து டிஸ்போஸ் பண்ணும். கைனீஷியம் கைனிஷத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரை கார்ப்ளரி அண்ட் த சின்கார்பஸ். ஓவரி superior trilocular with the two ovules on each locule and the axil placentation. Style எப்படி இருக்கும்? simple slender with the simple stigma வந்து present ஆகிருக்கும். ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு லாக்குலிசுடல் கேப்சூல். இப்போ லாக்குலிசுடல் கேப்சூல் எதில் இருக்கும் அப்படின்னா வெண்டைக்காய் பார்க்குறோம் இல்லையா? இப்போ வெண்டைக்காய் எப்படி வெடித்து சீடை எப்படி வெளியேற்றுமோ அதே மாதிரி தான் நமக்கு என்ன பண்ணணும், நமக்கு இங்கே லில்லியே சீடு இருக்கக்கூடிய கேரக்டரும் நமக்கு அதே ப்ராசஸ் தான் செய்யும். சீடை பொறுத்த வரைக்கும் எண்டோஸ்போம். ஃப்ளோரல் ஃபார்முலா நமக்கு கேட்பாங்க. ஃப்ளோரல் ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் பிஆர் இபிஆர்எல் ஆக்டினோமார்பிக் பைசெக்சுவல் பீரியன்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3+3 ஒன்னோட ஒன்று நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஒட்டியிருக்கும். அதே மாதிரி ஆண்ட்ரீஷியம் வந்து 3+3 ஆண்ட்ரீஷியம் ஆனால் ஃப்ரீயாக இருக்கும். சரிங்களா? இதில் பீரியான் தனின்னு என்ன சொல்லியிருக்கேன்? நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் கேலிக்ஸ் அண்டு கொரலாங்கிற வேர்டு வந்துடும். ஆனாலும் அந்த இடத்துல என்னது பீரியாந்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிகிட்டு இருக்கும். ஆண்ட்ரீஷியம் மட்டும் எப்படி இருக்கும்? ஃப்ரீயாக இருக்கும். அப்புறம் கைனீஷியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 ட்ரை கார்ப்ளரி. என்ன கேரக்டர் அப்படின்னா ட்ரை கார்ப்ளரின்னு சொல்லக்கூடியது வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அடுத்தது நமக்கு இந்த இடத்துல ஹேபிட் பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்கிறது இன்ஃப்ளோரசன்ஸ். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கேரக்டருக்கு என்ன பேருன்னா பிராக்ட். அப்புறம் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த லென்த்தாக இருக்கக்கூடிய க்ரீன் பார்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பேருனா பெடங்கிள். அதுக்கப்புறம் நிறைய லீவ்ஸ் மாதிரி இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சருக்கு என்ன பேருனா சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளஷி லீஃப். கீழே இருக்கக்கூடிய ஆனியனுக்கு தான் என்ன பேருனா பல்ப் ஸ்டெம் அல்லது பல்பஸ் ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நமக்கு என்னது எடிபிள் பார்ட். ஓகேங்களா? அதுக்கடுத்தது ஃப்ளவர்ஸ் என்ற அல்லது இன்ஃப்ளோரசன்ஸ் பாருங்கள். இப்போ இன்ஃப்ளோரசன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா பெடிசில் இருக்குது, ஃப்ளவர், பிராக்ட் அண்டு பெடங்கில்னு சொல்லக்கூடிய பார்ட் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஃப்ளவர் என்டையரில் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடியது எபிபெட்டலஸ் ஸ்டாமன். மேலே இருக்கக்கூடிய கேரக்டர் என்ன அப்படின்னா நமக்கு எபிபெட்டலஸ் ஸ்டாமன். அப்புறம் அது கீழே அட்டாச்சாக இருக்கிறதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஃப்ளமண்டு. ஃப்ளமண்டுனா ஒன்றும் லட்சமாக ஒரு நூல் மாதிரி நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா அட்டாச் ஆகிருக்கும், ஓவரியோட சேர்த்து அட்டாச் ஆகிருக்கும் ஃப்ளமன். அதுக்கு கீழே இருக்கக்கூடியதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஓவரி. இந்த பார்ட்டுக்கு என்ன பேருனா ஓவரி. அதுக்கப்புறம் பீரியாந்த் அரேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பெடிசில் பூ காம்புன்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்கடுத்து இந்த இடத்துல வந்து நமக்கு சிஎஸ் ஆஃப் ஓவரி, லாக்யூல், ஓவியூல். இங்கே இருக்கக்கூடிய கேரக்டர் என்ன அப்படின்னா லாக்யூல், அதாவது கார்பல். 3 லாக்யூல்னா 3 கார்பல் இருக்கும். அப்போ இது வந்து ட்ரை லாக்யூல் அப்படின்னா இது ட்ரை கார்பலரி. இது ரெண்டும் எப்பயுமே எப்படி இருக்கும்? ஈவனாக இருக்கும். 5னா இங்கேயும் 5 தான் இருக்கும், 6னா இங்கேயும் 6 தான் இருக்கும். ஸோ ட்ரை லாக்யூல். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை கார்பலரி. ஸ்டிக் இந்த இடத்துல கைனீஷியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது பார்ட் மேலே இருக்கக்கூடியதுக்கு என்ன பேருனா ஸ்டிக்மா. இது எல்லாமே ஃபீமேல் கேரக்டர். இங்கே ஸ்டிக்மா, இங்கே சின்னதாக ஒரு நூல்மா இருக்கக்கூடியதுக்கு பேர் ஸ்டைல். இது ஓவரி. ஓகேங்களா? இப்போ எல்எஸ் ஆஃப் ஃப்ளவர் பாருங்கள். எல்எஸ் ஆஃப் ஃப்ளவர் பொறுத்த வரைக்கும் நமக்கு மேலே இருக்கக்கூடியது வந்து ஆந்தர். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்கக்கூடிய பார்ட்டுக்கு பேர் ஸ்டிக்மா. இது ஆந்தர், இது ஸ்டிக்மா. ஏன்னா இந்த ஃப்ளவர் வந்து பைசெக்சுவல் ஃப்ளவர். அப்போ ஸ்டைல், அதுக்கு கீழே ஓவரி, அது கீழே இருக்கிற பார்ட்டுக்கு என்ன பேருனா பெடங்கிள். ஓகே, இதை வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டனாக
அதில் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இதில் ஃப்ளோரல் டயக்ராமும் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணால் போதும், ஃப்ளோரல் ஃபார்முலா மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் எழுதுனா போதும். மற்ற என்ன பண்ண தேவையில்லை, நம்ம எந்த ஒரு டயக்ராமும் போடணுங்கிற அவசியம் இதில் கிடையாது. ஓகேங்களா? சரி, அதுக்கு அடுத்தது இம்பார்ட்டண்டான எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன் ஆஃப் லில்லியேசி. ஓகே, சரி. இதில் ஃபஸ்ட்டு ஃபுட் பிளான்ட்ஸ். ஃபுட் பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பிளான்ட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா அல்லியம் சிப்பா ஆனியன். என்ன பிளான்ட்டு பார்க்க போகிறோம்? அல்லியம் சிப்பா ஆனியன். இதில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல் பார்ட் என்ன அப்படின்னா பல்பஸ். என்ன பார்க்க போகிறோம் நம்ம? யூஸ்ஃபுல் பார்ட் நமக்கு என்ன அப்படின்னா பல்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. யூஸ்டு ஆஸ் அ வெஜிடபிள். இது வந்து ஸ்டிமுலேட்டிவ், டயூரியாட்டிக், எக்ஸ்ப்ரோன்ட் வித் த பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ். நோய் எதிர்ப்பு தன்மையை வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கக்கூடியது, நம்ம உடலுக்கு வந்து அதிகமான குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது, இம்யூனிட்டி பவரை கொடுக்கக்கூடியது அப்படின்னா ஆனியன் தான். ஓகேங்களா? இப்போ இந்த ஆனியனில் எதை நம்ம பயன்படுத்துகிறோம்? பல்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் பயன்படுத்துகிறோம். சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆனியன் தால்னு சொல்லுவாங்க, அது கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சமைக்கும் போது பயன்படுத்துவாங்க. அடுத்தது அல்லியம் சட்டைவம். இதுவும் நமக்கு என்ன அப்படின்னா பல்பஸ் தான் பயன்படுத்துகிறோம். யூஸ்டு இன் காண்டிமெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ குட் ஃபார் ஹார்ட். அஸ்பராகஸ் அபிஸ்னாலிஸ். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ளஷி ஷூட்டை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். யூஸ்டு ஆஸ் அ வெஜிடபிள். அதே மாதிரி அஸ்பராகஸ் ரமோசஸ் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டியூபரஸ் ரூட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெஜிடபிளாக நம்ம பயன்படுத்திருக்கோம். மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரைபல் பீப்புள்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது அதிகமான அளவில் வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்போ ஃபுட் பிளான்ட்ஸ் எது அப்படின்னா அல்லியம், அல்லியம் சட்டைவம், அஸ்பராகஸ் அபிஸ்னாலிஸ், அஸ்பராகஸ் ரமோசஸ். அல்லியம் சிப்பாவை பொறுத்த வரைக்கும் பல்பஸ் யூஸ் பண்ணுறோம். அல்லியம் சிப்பாவும் அல்லியம் சட்டைவமும் பல்பஸ் தான். அஸ்பராகஸ் அபிஸ்னாலிஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ளஷி ஷூட்டு. அஸ்பராகஸ் ரமோசஸ் பொறுத்த வரைக்கும் டியூபரஸ் ரூட்டு. இதில் யூசஸ் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே மோஸ்ட்லி நமக்கு என்னது வெஜிடபிள்ஸ் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகுது. இதில் அல்லியம் சட்டைவம் கேட்பாங்க. ஹார்ட்டுக்கு எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அல்லியம் சட்டைவம் தான். அடுத்தது மெடிசினல் பிளான்ட். மெடிசினல் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு அலோபார்பிடன்ஸ். இது எல்லாமே அந்த அலோவேராவோட கேரக்டரு. லீவ்ஸை பயன்படுத்துகிறோம். லீவ்ஸ் ஆர் த சோர்ஸ் ஆஃப் ரெசினஸ் ட்ரக் யூஸ்டு இன் பியூர்கட்டிவ். இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பயன்படுத்துகிறோம். ஓகே, அடுத்த கேரக்டர் அலோவேரா. அலோவேராவில் எதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா லீவ்ஸ் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். த ஜெலிட்டினஸ் கிளைகோசைடிக் கால்டு அலோனின். இதில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா அலோவேராவில் வந்து அலோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அலோனின் சொல்லக்கூடியது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, அப்போ அலோனின் from the succulent leaves are used in the soothing lotion, piles and the inflammation, hemorrhoidal solve the shampoo. இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க இந்த அலோவேராவில் தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? பைல்ஸை க்யூர் பண்ணுறதுக்கு, வீக்கத்தை வந்து குறைக்கிறதுக்கு எல்லாமே என்ன பண்ணுறாங்க நமக்கு அலோவேராவோட லீவ்ஸ் தான் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கடுத்தது அஸ்பராகஸ் ரெசமோசஸ் அல்லது ரமோசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ரூட்டு. இதில் வந்து medicinal oil is prepared from the root is used for nervous and the rheumatism complaint. அப்போ நம்ம நரம்பு தளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நோய்க்கு, அதே மாதிரி வந்து நமக்கு மூட்டு வலின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நோய்க்கெலாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதோட வலியெல்லாம் க்யூர் பண்ணுறதுக்காக வந்து நம்ம ஸ்கின் டிசீஸை க்யூர் பண்ணுறதுக்காகவும் அஸ்பராகஸ் ரமோசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்டோட ரூட்டை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கோல்சிசம் லூட்டிகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? இந்த கோல்சிசிகம் லூட்டிகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து ரூட்டில் யூஸ்டு இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் கட் அண்ட் த ருமேட்டிசம். இதுவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெயின், அதே மாதிரி அந்த சின்ன சின்ன முடிச்சு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா மூவ்மெண்ட் பண்ண முடியாது, பாடியில் வந்து கழுத்தை மூவ்மெண்ட் பண்ண முடியாது, ஹேண்டை மூவ்மெண்ட் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கக்கூடியதில் வந்து பார்த்திங்கன்னா க்யூர் பண்ணுறதுக்கு வந்து இந்த கோல்சிகம் லூட்டிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் குளோரிஸ் சூப்பர்பா. இது வந்து டியூபஸ். இந்த டியூபஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா த டியூபஸ் ஹெல்ப்ஃபுல் டு த ப்ரொமோட்டிங் லேபர் பெயின் ஆஃப் த உமன். சரிங்களா? அப்போ லேபர் பெயினை வந்து பார்த்திங்கன்னா க்யூர் பண்ணுறதுக்கு என்னது உமனுக்கு என்ன பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இந்த குளோரிஸ் சூப்பர்பான்னு சொல்லக்கூடிய அதோட கிழங்கை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் சில்லா ஹைசனாந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய இதோட பல்பஸ். இந்த பல்பஸ் பொறுத்த வரைக்கும் யூஸ் ஆஃப் த ஹார்ட் ஸ்டிமுலண்ட்.
சரிங்களா. ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக பம்ப் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்லா ஐசினாந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய அதோட பல்ப்ஸை வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்து ஸ்மைலாக்ஸ், கிளாப்ரா அண்ட் ஸ்மைலாக்ஸ் ஓவ்லிஃபோலியா இதோட ரூட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ்டு இன் ட்ரீட்மெண்ட் ஆஃப் வெனரல் டிசீஸ், அதாவது நம்ம பால்வினை நோய் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நோய்க்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை பயன்படுத்துகிறாங்க. அடுத்து முக்கியமாக ஃபைபர் ஈல்டிங் பிளான்ட்டு. ஃபைபர் ஈல்டிங் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பைரோமியம் டேனக்ஸ், இது ஃபைபரு யூஸ்டு ஃபார் காட்டேஜ், இந்த குடிசையெல்லாம் கட்டுறாங்க இல்லையா அதுக்காக. அப்புறம் ஃபிஷ்ஷிங் நெட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, மேட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, ட்வின்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பைரோமியம் டீனக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய பெரிய ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துவாங்க. அதுக்கு அடுத்தது ராட்டிசைடு, எலிக்கொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த எலிக்கொல்லு மருந்து தயாரிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு அர்ஜீனியா இண்டிகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா. அதே மாதிரி நமக்கு வந்து இன்செக்டிசைட் அப்படின்னா வேட்ரிசியம் ஆல்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ரெண்டுமே என்ன அப்படின்னா பல்ப் பயன்படுத்தி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை கில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ராட்டிசைடு எலிக்கொல்லி, இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்பாங்க, அர்ஜீனியா இண்டிகா. எந்த பார்ட்னு கேட்டாங்கன்னா பல்பஸ். யூஸ்ட் ஆஃப் கில்லிங் இன் ராட். இன்செக்டிசைடை பூச்சிக்கொல்லி மருந்தை பொறுத்த வரைக்கும் வேட்ரம் ஆல்பம் பல்பஸ் பயன்படுத்துகிறோம், யூஸ்டு இன் இன்செக்டிசைடு. அடுத்தது பாலிப்ளாய்டி, கோல்சிசிகம் லூட்டிகம். இப்போ இந்த பிளான்ட் என்ன அப்படின்னா இதுலேருந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு என்ன பேர் அப்படின்னா கோல்சிசின் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கோல்சிசின் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்டை யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய பிளான்ட்டை வந்து நம்மளால் பாலிப்ளாய்டி அப்படிங்கிற கண்டிஷனுக்கு கொண்டு வர முடியும். இது வந்து நமக்கு வந்து பிளான்ட்டில் தான் பாசிபிள். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து நமக்கு பாலிப்ளாய்டிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வகையான கேன்சர் ட்ரீட்மெண்ட் மாதிரி தான். இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு செல் வந்து பார்த்திங்கன்னா என்லார்ஜாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அப்போ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னது டொமேட்டோ பற்றி சொன்னேன் இல்லையா. அப்போ நார்மலாக ஒரு டொமேட்டோ எவ்வளோ சைஸ் இருக்கும் அப்படின்னா ஒரு லெமன் சைஸுக்கு தான் ப்ரொடியூஸ் ஆகும். அதை நம்ம என்ன பண்ணுறோம் பெரிய சைஸில் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அப்போ என்ன கண்டிஷனை கொண்டு வரோம் அப்படின்னா பாலிப்ளாய்டின்னு சொல்லக்கூடிய கண்டிஷனுக்கு கொண்டு வரும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடிய அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸுக்கு பேர் தான் கோல்சிசின் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா. அப்போ கோல்சிசின் சொல்லக்கூடியதை பயன்படுத்தும் போது நமக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல மைட்டாசிஸ் டிவிஷன் ப்ராசஸ் மூலயமா அதிகமான செல் டிவிஷன் நடக்கும். ஓகேங்களா. அப்போ செல் டிவிஷன் அதிகமாக நடக்கும்போது ஃப்ரூட்ஸோட சைஸ் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. அப்போ கோல்சிசின் சொல்லக்கூடிய அல்கலாய்டு இன்டியூஸ் இன் பாலிப்ளாய்டி. அடிக்கடி நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்ட கொஸ்டின், இது நீட்லேயே அடிக்கடி நமக்கு கேட்டிருக்காங்க. இப்போ பாலிப்ளாய்டி, கோல்சிசியம் லூட்டியம் காம், கோல்சிசின் அல்கலாய்டு யூஸ்ட் டு இன்டியூஸ் த பாலிப்ளாய்டி. அடுத்து ஆர்னமெண்டல் பிளான்ட். ஆர்னமெண்டல்லாம் என்ன அர்த்தம், நமக்கு அழகுக்காக வளர்க்கக்கூடிய தாவரங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா ஆர்னமெண்டல்னு சொல்லக்கூடியது. எகப்பந்தஸ் ஆப்ரிக்கானா அப்படின்னு சொல்லக்கூடியது இதோட பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா கார்டனில் வளர்க்கக்கூடிய பிளான்ட் தான். அதுக்கு அடுத்தது இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆப்ரிக்கன் லில்லி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஹெமிரோகேலிஸ் புல்வா, இது வந்து ஆரஞ்சு டே லில்லி அப்படின்னு பேர். இதே மாதிரி குளோரி சூப்பர்பா, மலபார் குளோரி லில்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது லில்லியம் கேண்டியம், லில்லியம் ஜைஜாண்டியம், ரஸ்கஸ் அக்லட்டஸ், பச்சஸ் ப்ரூம், துலிப்பா சாவலன்ஸ், யுகா அல்சிஃபோலியா அண்ட் யுகா குளோரிசா. இதெல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா ஆர்னமெண்டல் பிளான்ட்டானது அதிகமானதில் நம்ம பயன்படுத்தக்கூடியது. ஓகேங்களா. சரி. அப்போ இதில் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கனாமிக் இம்பார்ட்டனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு 5 மார்க் கொஷின் கேட்பாங்க. ஃபுட் பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், அல்லியம் சிப்பா, அல்லியம் சட்டைவம், அஸ்பராகஸ் அபிஸ்னாலிஸ், அஸ்பராகஸ் ரமோசஸ். அல்லியம் சிப்பா அப்படிங்கிறது பல்ப்ஸ் யூஸ் பண்ணுறோம், அல்லியம் சட்டைவத்தில் என்ன பயன்படுத்துகிறோம் பல்ப்ஸை யூஸ் பண்ணுறோம். அஸ்பராகஸ் அபிஸ்னாலிஸில் வந்து ஃப்ளஷி ஷூட்டு, அஸ்பராகஸ் ரமோசஸில் வந்து டியூபரஸ் ரூட்டை பயன்படுத்துகிறோம். மெடிசினல் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் அல்லோ பார்படன்ஸ், இதில் எந்த பார்ட் அப்படின்னா லீவ்ஸ். இது வந்து நமக்கு ரெசினஸ் ட்ரக்ஸ் யூஸ்டு இன் புர்கட்டிவ். அலோவேரா வந்து லீவ்ஸை பயன்படுத்துகிறோம். இந்த ஜெலட்டினஸ் கிளைகோசைட்
கால்டு அலோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அதில் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த லோஷன் தயாரிக்கிறதுக்கு, பைல்ஸ் க்யூர் பண்ணுறதுக்கு, வீக்கத்தை குறைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறாங்க? இது தான் பயன்படுத்துகிறாங்க. அஸ்பராகஸ் ரமோசஸ் ரூட்டு மெடிசினல் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இது எதுக்காக அப்படின்னா நர்வஸ் டிஸார்டர் அண்ட் ருமேட்டிசத்துக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸ்கின் டிசீஸ்க்கும் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கோல்சிகம் லூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது கட் அண்ட் ருமேட்டிசத்துக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க ரூட்டை. குளோரிஸ் சூப்பர்பா வந்து டியூபஸ். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லேபர் பெயின் இன் உமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. அடுத்து சீலியா ஐசினித்தியான்னு சொல்லக்கூடியது பல்பஸ். இந்த பல்பஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நமக்கு யூஸ்டு இன் ஹார்ட் ஸ்டிமுலேட்டாக யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்மைலக்ஸ் குளோரிபா பொறுத்த வரைக்கும் ரூட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் ஃபைபர் ஈல்டிங் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று கொடுத்துருக்காங்க. பைரோமியம் டேனக்ஸ் ஃபைபர் யூஸ்டு ஃபார் காட்டேஜ், ஃபிஷிங் நெட் அண்ட் மேட்டிங், ட்வின்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறோம். ட்வைன்ஸ். அடுத்து ராட்டிசைட் அப்படின்னா ஒரே ஒரு பிளான்ட்டு தான், அர்ஜீனியா இண்டிகா. இதில் எது அப்படின்னா பல்ப் யூஸ்டு ஃபார் கில்லிங் ரேட். இன்செக்டிசைட் அப்படின்னா வெர்னாட்ரம் ஆல்பம் பல்ப்ஸ் யூஸ்டு ஆஸ் அ இன்செக்டிசைட். பாலிபிளாடிக்கு எக்ஸாம்பிள் கண்டிப்பாக கேட்கலாம். கோல்சிகம் லூட்டியம் எதில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா காம். கோல்சிசின் அல்க்ளைடு யூஸ்டு டு இண்டிஸ் தப்பா எதை தூண்டுது அப்படின்னா பாலிபிளாடின்னு சொல்லக்கூடியதை தூண்டுது. சரி, இதில் இம்பார்ட்டண்டாக கூடிய ஆர்னமெண்டல் பிளான்ட் என்னது? அகப்பாந்தஸ் ஆப்ரிகன்ஸ், ஆப்ரிக்கன் லில்லி, ஹெமரேகாலிஸ் ஃபுல்வா, ஆரஞ்ச் டே லில்லி, குளோரி சூப்பர்பா, மலபார் குளோரி லில்லி, லிலியம் கேண்டியம், லிலியம் ஜைஜாண்டியம், ரஸ்கஸ் அக்குலட்டஸ். இதுக்கு தான் வந்து என்ன அப்படின்னா புச்சஸ் ப்ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் துலிபா சாவலன்ஸ், யுகா அலிஃபோலியா அண்ட் யுகா குளோரிஸ்பா. ஓகேங்களா? இதான் நமக்கு என்ன அப்படின்னா காமனாக இருக்கக்கூடிய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த சொலனேசி ஃபேமிலி இருக்கக்கூடிய இந்த பெந்தமண்டுக்கு ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்குது இல்லைங்களா? சிஸ்டமேட்டிக் பொசிஷன்லேருந்து கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஷின் கேட்பாங்க. சரியா? அப்போ நமக்கு சொலனேசியோட சிஸ்டமேட்டிக் பொசிஷன் என்ன? நமக்கு இதில் கிளாஸ் வந்து நமக்கு டைகாட்லடன், சப் கிளாஸ் அப்படின்னா கேமோ பெட்டலே, சீரீஸ் வந்து பைகார்புலட்டே, ஆர்டர் நமக்கு என்ன அப்படின்னா பாலியமோனேல்ஸ் ஆர்டர். ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் சொலனேசி ஃபேமிலி. இதில் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் நமக்கு என்ன இருக்குது? இந்த பசிஸ்டன் கேலிக்ஸ் கேரக்டர்லாம் இருக்குது இல்லையா? அதெல்லாம் என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கேரக்டர். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் கேரக்டரோ அது எல்லாமே சொல்லிவிட்டு அந்த இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள் தரவாக படிச்சுங்க. மோனோகாட் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் நமக்கு LAC கொடுத்துருக்காங்க. கிளாஸ் என்ன அப்படின்னா மோனோ கார்டடன். சீரீஸை பொறுத்த வரைக்கும் கொரனேரியே. ஆர்டர் பொறுத்த வரைக்கும் லில்லியேல்ஸ். ஃபேமிலி என்ன அப்படின்னா லில்லியேசி, ஆனியனில் இருக்கக்கூடிய ஃபேமிலி. இதில் கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஃப்ளோரல் ஃபார்முலாவில் வந்து ஒரு கொஷின் கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போ சொலனேசி ஃப்ளோரல் ஃபார்முலா அப்படின்னா பிஆர், இபிஆர்எல், ஆக்டினோமார்பிக், பைசெக்சுவல், கேலிக்ஸ் 5. இது வந்து நமக்கு கொரலா 5, ஆண்ட்ரிஷியம் ஃப்ரீ, எபிபெடலஸ் ஸ்டாமன். இதே மாதிரி கைனீஷியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பைகார்பலைட் இருக்கும், சூடோ கார்பல் அப்படின்னு சொல்லக்கூடியது கேரக்டர். இதே நமக்கு வந்து அல்லியம் சிப்பா பொறுத்த வரைக்கும் பிஆர், இபிஆர்எல், ஆக்டினோமார்பிக், பைசெக்சுவல், பீரியன்த் எப்படி இருக்கும் அப்படின்னா 3+3 அப்படிங்கிற மாதிரி அரேஞ்சாக இருக்கும். ஆண்ட்ரிஷியம் வந்து பார்த்திங்கன்னா 3+3. ஆண்ட்ரிஷியம் எப்படி இருக்கும்? ஃப்ரீயாக அரேஞ்சாக இருக்கும். கைனீஸத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரை கார்புலரி.